ஹலோ ஆல். நம்மளோட ஓனர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம கார்பஸ் அமௌண்ட் கலெக்ஷனை பத்தின ஒரு ஃபோக்கஸ்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்க. ஈக்குவல் ஷேர் பேசிஸ்ல கலெக்ட் பண்றதா, இல்லை ஏரியா பேஸ்ட் அப்ரோச்ல கலெக்ட் பண்றதா, இல்லை ஹைபிரிட் அப்ரோச்ல கலெக்ட் பண்றதா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு அப்ரோச்சோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத நம்ம குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு கரெக்டான அப்ரோச்சை சூஸ் பண்ணி கார்பஸ் அமௌண்ட்டை கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க்குக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஃபியூச்சர் ஒர்க்குக்காக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டேன். இந்த வீடியோவை வச்சு ஒவ்வொரு அப்ரோச்சோட ஃபினான்ஷியல் இம்பாக்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ எப்படி ரைட் அப்ரோச்சை சூஸ் பண்ணுறதுன்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதுக்கு 15 lakhs செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபோக்கஸ்டாக காமன் ஏரியாவை மட்டும் ரெனோவேட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் வால்ஸ் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், கார் பார்க் ஏரியா, சீலிங் அண்ட் இன்டர்னல் காமன் ஏரியாஸ் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்கிற இன்டர்னல் காமன் ஏரியாஸ் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து 15 lakhs வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 15 lakhs வந்து இப்போ காமன் ஏரியாவை வச்சிருக்கிறதுனால காமனா எல்லாருக்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க. எக்ஸ்டர்னல் ஏரியாவும் காமன், இன்டர்னல் ஏரியாவும் காமன், கார் பார்க்கும் எல்லாருக்கும் காமன் அப்படின்னு இருக்கும்போது அதை எல்லாருக்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க ஈக்குவல் ஷேர்ல அப்படின்றது ஒரு அப்ரோச். அப்படி பண்ணினோம்னா ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் 75,000 வரும். ஓகே, ஸோ அப்படி வரும் ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும். இன்னொரு வியூ என்னன்னா ஏரியா பேஸ்ட் அப்ரோச். சரி, எந்த ஏரியா நீங்க வெளியில எல்லா ஏரியாவும் பெயிண்ட் பண்றதுக்கு 2 BHK காரங்களோட வால்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி கம்மி ஏரியா இருக்கும். 3 BHK காரங்க வால்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் வால்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி தான் கார் பார்க்குக்கும், அதே மாதிரி தான் மித்த காமன் ஏரியாஸ்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏரியா பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிடுங்கன்றது இன்னொரு வியூ. அப்படி பண்ணினோம்னா இப்ப இந்த 15 lakhs ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வந்து டோட்டல் யூடிஎஸ்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இந்த பர்சன்டேஜை பொறுத்து டிவைட் பண்ணினோம்னா இந்த 15 lakhs ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் 3 BHKக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்ல, 2 BHKக்கெல்லாம் ஒவ்வொரு அமௌண்ட் டிபெண்டிங் ஆன் த ஃபிளாட்டோட யூடிஎஸ் பர்சன்டேஜ் அப்படி வச்சு டிவைட் ஆகும். அதோட இப்ப இப்படி டிவைட் ஆகிறதுனால இந்த பினான்சியல் இம்பாக்ட் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க காமன் ஏரியால காமன் எக்ஸ்பென்ஸ், அதாவது ஈக்குவல் ஷேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணும் அந்த பேசிஸ்ல ஷேர் பண்ணா 3 BHK காரங்களுக்கு 15,956 லாபம் வருது. எப்படி? ஏன்னா ஏரியா பேஸ்ல போனா அவங்க 90,956 பே பண்ணணும். காமன் ஷேர்ல போனா 75,000 தான் பே பண்றாங்க. அதனால அவங்களுக்கு 15,956 லாபம் ஆகுது. வேற ஏரியா பேஸ்ல போனா இதே 15,956 அவங்களுக்கு நஷ்டமாயிடும். எப்படி? ஏரியா பேஸ்ல போனா அவங்க 90,956 பே பண்ணுவாங்க. வேற காமன்ல பே பண்ணிருந்தா அவங்க 75,000 தான் பே பண்ணிருப்பாங்க. இது மேக்சிமம் ஏரியா இருக்கிற 3 BHK கேஸ். இப்ப மினிமம் ஏரியா இருக்கிற 2 BHK, கிருத்திகாவோட அபார்ட்மெண்ட், மோசஸோட அபார்ட்மெண்ட், அவங்களுக்கு இது எப்படி இருக்கு? காமன்ல போனா அவங்களுக்கு ஏரியா பேஸ்ல போனா அவங்களுக்கு 22,970 rupees லாபம். 22,970 லாபம். ஏன்னா அவங்க வந்து இந்த அமௌண்ட் 52,030 rupees பே பண்ணாலே போறோம் ஏரியா பேஸ்ல போனா. வேற காமன் பேஸ்ல போகும்போது அவங்களுக்கு இதே அமௌண்ட் ரிவர்ஸ், இந்த 22,970 அவங்களுக்கு வந்து நஷ்டமா போயிடும், எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி போகும். ஸோ இதோட இன்ஃபரன்ஸ் என்ன? நிறைய ஏரியா இருக்கிறவங்களுக்கு காமன்ல போனா அட்வான்டேஜஸ், கம்மியா ஏரியா இருக்கிறவங்களுக்கு ஏரியால போனா அட்வான்டேஜஸ். அது ஆப்போசிட் குரூப்க்கு அது ஃபினான்ஷியல் பர்டன் ஆயிடும். இப்ப காமன் எடுத்தா கம்மி ஏரியாக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் பர்டன், ஏரியா பேஸ்ட் எடுத்தா ஜாஸ்தி ஏரியாக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் பர்டன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு வியூ இருக்கு. ஜாஸ்தி ஏரியா இருக்கு, கம்மி ஏரியா, ஏரியா பேஸ்ட் அப்ரோச்சை சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஏரியாவெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் என்ன வரும்? ரெனோவேஷன் எக்ஸ்பென்ஸ் என்ன வரும்? பெயிண்டிங் காஸ்ட், பிரைமர் காஸ்ட், லேபர் காஸ்ட், இந்த ஸ்கஃபோல்டிங் போடுறதுக்கான காஸ்ட், இது எல்லாமே வந்து ஏரியா பேஸ் பண்ணி தான் நடக்குதே. எல்லாமே நிறைய ஏரியா பெயிண்ட் பண்ணா நிறைய பெயிண்ட் வரும், நிறைய பிரைமர் வரும், நிறைய ஏரியாவுக்கு ஸ்கஃபோல்டிங் ரன் பண்ணணும், அண்ட் நிறைய லேபர் சார்ஜ் பே பண்ணணும்.
ஸோ இது ஏரியா பேஸ் பண்ணி இது ப்ரொபோஷனலா இங்க ஏரியா ஜாஸ்தியாச்சுன்னா இது எல்லாமே கூடும், ஏரியா கம்மியாச்சுன்னா இது எல்லாமே குறையும். அதனால ஏரியாவை பேஸ் பண்ணி இதை பிரிக்கிறது தான் லாஜிக்கலி கரெக்ட் அப்படின்னு அவங்களோட வியூ இருக்கு. இதே இது இந்த காமனா ஈக்குவலா ஷேர் பண்ணணும்ன்ற குரூப்போட வியூ எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஏரியாக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுன்னு சொல்றீங்க, ஃபைன். ஆனா எக்ஸ்ட்ரா காசு பே பண்றதுனால இந்த வால்ல எங்களுக்கு எக்ஸ்டர்னல் வால் ஃபுல்லாத்துக்கும் ஏரியாவை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணா 3BHK காரங்க எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணினா எக்ஸ்ட்ரா ஓனர்ஷிப் அவங்களுக்கு அந்த வால் மேல வரப்போதா? கிடையாது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ஏதாவது வரப்போதா? கிடையாது. வாலை பெயிண்ட் பண்ணா பிளாட் ரீசேல் வேல்யூ ஜாஸ்தி ஆகும்னு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா அது 3BHKக்கும் ஜாஸ்தி ஆகும், 2BHKக்கும் ஜாஸ்தி ஆகும். இப்ப கார் பார்க் எடுத்துக்கோங்க. கார் பார்க்கோட சீலிங்கை ரெனோவேட் பண்றோம், பில்லர் எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி ரெனோவேட் பண்றோம், ஃப்ளோர் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்றோம். அப்படி பண்ணினோம்னா 3BHK காரங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு வருது. அப்படி வரும்போது கார் பார்க்ல எக்ஸ்ட்ரா ஓனர்ஷிப் கிடைக்க போதா? இவங்களும் காரை நிறுத்த போறாங்க, 2BHK காரங்களும் 3BHK காரங்களும் காரை நிறுத்த போறாங்க. அதுல எக்ஸ்ட்ரா உரிமை, ஓனர்ஷிப், பெனிஃபிட் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் ஏரியாலையும் காமன் ஏரியாலையும் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 3BHK காரங்களுக்கு ஈக்குவல் ஓனர்ஷிப், ஈக்குவல் பெனிஃபிட். 2BHK காரங்களுக்கு என்ன இருக்கோ அதே ஈக்குவல் ஓனர்ஷிப், ஈக்குவல் பெனிஃபிட் தான் இவங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஏரியா ஜாஸ்தி இருக்குன்றதுனால அவங்க கிட்டக்க எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது வந்து ஃபேர் கிடையாது இல்லையா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கடைக்கு போறேன், ₹1 கொடுக்குறேன், ஒரு சாக்லேட் கொடுக்குறான், ₹2 கொடுக்குறேன், 2 சாக்லேட் கொடுக்குறான், ₹10 கொடுக்குறேன், 10 சாக்லேட் கொடுக்குறான். ஸோ நான் காசு ஜாஸ்தியா கொடுத்தா எனக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா வரணும், அதுதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஆனா இந்த கேஸ்ல எப்படி இருக்கு? நான் காசு ஜாஸ்தியா கொடுத்தாலும் பெனிஃபிட் அதே தான் இருக்கு, ஓனர்ஷிப் அதே தான், பெனிஃபிட்டும் அதே தான். அப்ப காசு மட்டும் நான் ஏன் ஜாஸ்தியா கொடுக்கணும் அப்படின்றது இந்த குரூப்போட வியூ. ரெண்டுமே ஒவ்வொரு ஆங்கிள் கரெக்ட் தான், அவங்க ஆங்கிள் அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. இந்த கன்டென்ஷன் ரிசால்வ் பண்றதுக்கு தான் நம்ம ஹைபிரிட் அப்ரோச் எடுத்துக்கிறோம். ஹைபிரிட் அப்ரோச்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டோட்டல் ஓனர்ஷிப், அந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி 7.5 lakhs பிரிச்சுக்கிறோம், ஏரியாவை பேஸ் பண்ணி 7.5 lakhs பிரிச்சுக்கிறோம். இப்ப இந்த 7.5 lakhs ஒன்னு ஓனர்ஷிப் பேஸ் பண்ணற அமௌண்ட்டை எல்லா பிளாட்டுக்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துறோம். இங்க எப்படி ஈக்குவலா இந்த 15 lakhs ஈக்குவலா இங்க எப்படி டிவைட் பண்ணோமோ ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி, இங்கேயும் ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி இதுல எக்ஸாக்ட் பாதி அமௌண்ட் இங்க டிவைட் பண்ணி போட்டுறோம். 37,500 37,500 போட்டுறோம். இங்க ஏரியாவை பேஸ் பண்ணி இந்த அப்ரோச்ல ஏரியாவை பேஸ் பண்ணி இந்த ஏரியாவை யூடிஎஸ் ஏரியா பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணுமோ அதே மாதிரி ரிமைனிங் 7.5 lakhs இங்க இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி இங்க எல்லா பிளாட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். இப்ப ஹைபிரிட் அப்ரோச்ல என்ன வருது? ஓனர்ஷிப் பேஸ் பண்ண காம்பனன்ட்டும் வந்துருச்சு, ஏரியா பேஸ் பண்ண காம்பனன்ட்டும் வந்துருச்சு. இதை பேஸ் பண்ணி இந்த டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இதோட பினான்சியல் இம்பாக்ட் இப்ப எப்படி இருக்கு, இந்த ஹைபிரிட்ல எப்படி இருக்குன்றத ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அவங்க எவ்வளவு பே பண்ணணும்ன்றத இங்க பிரிச்சு போட்டிருக்கேன். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 3BHK காரங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 82,978. இப்ப இவங்களுக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா 15,956 லாபம் கிடையாது, வெறும் 7,978 rupees தான் லாபம். ஏன்? இவங்க வந்து இப்ப 90,956 பே பண்ணல அவங்க கையில இருந்து, வெறும் 82,978 தான் பே பண்றாங்க. அப்ப லாபம் எவ்வளவு வருது? இந்த அளவு பே பண்ணாம இவ்வளவுதான் கம்மியா பே பண்றதுனால அவங்களுக்கு லாபம் எவ்வளவு வருது? 7,978 தான் அவங்களுக்கு 7,978 லாபம் வருது. வேறஸ் இப்ப காமன் எக்ஸ்பென்ஸ் கூட கம்பேர் பண்ணினா அவங்க 77,500 பே பண்ண வேண்டிய இடத்துல 82,978 பே பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு நஷ்டம் எவ்வளவு வருது? 7,978 rupees நஷ்டம் வருது. ஸோ டோட்டலா இந்த 15,956 அமௌண்ட்டை பாதி அமௌண்ட் லாபம், பாதி அமௌண்ட் நஷ்டம். ஃபுல் அமௌண்ட் லாபமும் கிடையாது, ஃபுல் அமௌண்ட் நஷ்டமும் கிடையாது, பாதி பாதியா ஆயிடுது. இப்ப கிருத்திகா கேஸ் எடுத்துக்கோங்க. இப்ப அவங்க ஹைபிரிட் பேஸ்ல பே பண்றதுனால அவங்களுக்கு வந்து நஷ்டம் பாத்தீங்கன்னா 22,970 rupees நஷ்டம் கிடையாது, அவங்க நஷ்டம் எக்ஸாக்ட்லி பாதி ஆயிடுது. ஸோ 11,485 தான் அவங்களுக்கு நஷ்டம்.
வேறஸ் லாபம் பாத்தீங்கன்னா இந்த 22,975 ருபீஸுமே அவங்களுக்கு ஃபுல்லா வந்துடாது. அதுல எக்ஸாக்ட் பாதி 11,485 தான் அவங்களுக்கு லாபம். ஸோ ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அது மாதிரி 50% லாபம், 50% நஷ்டம். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. அந்த எந்த அமௌண்ட் 50% கரெக்டா 50% லாபம், 50% நஷ்டம். அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகுது. அததான் காரணம் என்ன, இது வந்து ஈக்குவல் அப்ரோச் கிடையாது, இது ஈக்விட்டபிள் அப்ரோச். ஈக்விட்டபிள்னு நான் ஏன் சொல்றேன்னா, லாபமும் நஷ்டமும் ஈக்குவலா இருந்தாலும் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வருது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட், யூடிஎஸ் ஏரியா. அதை பொறுத்து லாபமோட அமௌண்ட்டும் நஷ்டமோட அமௌண்ட்டும் வேரி ஆகும். லாபம் நஷ்டம் பர்சன்டேஜ் ஈக்குவலா இருந்தாலும் லாப நஷ்டம் அமௌண்ட் வேரி ஆகிறதுக்காக அதுக்கு ஈக்குவல் அப்ரோச்னு சொல்லாம ஈக்விட்டபிள் அப்ரோச்னு நம்ம சொல்றோம். இந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணா எல்லா பிளாட்டுக்கும் லாப நஷ்டம் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதுனால இது எல்லாருக்கும் அட்வான்டேஜஸ். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏரியா பேஸ்ட் அப்ரோச்ல போனாலும் சரி, ஹைபிரிட் பேஸ்ட் அப்ரோச்ல போனாலும் சரி, யாருக்கு ஏரியா ஜாஸ்தி இருக்கோ அவங்க ஜாஸ்தி அமௌண்ட் பே பண்ணும். யாருக்கு இருக்கிறதுக்குள்ள கம்மியா இருக்கோ அவங்க ரிலேட்டிவ்லி கம்மி அமௌண்ட். ரெண்டு அப்ரோச்லயும் அவங்க கம்மி அமௌண்ட் தான் பே பண்ணணும். புரிஞ்சுதா? இப்ப ஏரியா பேஸ்ட்ல அப்ரோச்ல போனா சுப்பிரமணி 3 BHK பிளாட் ஓனர் 90,956 பே பண்ணும். வேறஸ் கிருத்திகா 52,030 பே பண்ணா போறோம். அதே இது ஹைபிரிட் அப்ரோச்ல போனாலும் சுப்பிரமணி ஏரியா ஜாஸ்தியா இருக்கு, அதனால he has to pay 82,978. கிருத்திகா மோசஸ்க்கு ரிலேட்டிவ்லி ஏரியா கம்மியா இருக்கு எல்லாரையும் விட, ஸோ அவங்க எல்லாரையும் விட கம்மியா அமௌண்ட் தான் பே பண்ணுவாங்க. 63,015 ருபீஸ் தான் பே பண்ணுவாங்க. ஸோ லாப நஷ்டமும் ஈக்குவலா டிவைட் ஆயிடுது. ஏரியாவை பேஸ் பண்ணி இந்த காம்பனன்ட் இருக்கிறதுனால கம்மி ஏரியா இருக்கிறவங்க கம்மி ஏரியா தான் பே பண்ணுவாங்க, கம்மி காசு தான் பே பண்ணுவாங்க. ஸோ காசு வைஸ் அவங்க பே பண்றதும் எல்லாரையும் விட கம்மியா தான் பே பண்ணுவாங்க. ஓகே, நிறைய ஏரியா இருக்கிறவங்க நிறைய பே பண்ணுவாங்க ரெண்டு அப்ரோச்லயும். ஸோ அதனால ஐ ரிக்வெஸ்ட் இது எல்லாருக்கும் ஹைபிரிட் அப்ரோச்சை பேஸ் பண்ணி போறது தான் நம்ம எல்லாருக்கும் அட்வான்டேஜஸா இருக்கும். அதனால we will choose hybrid approach அப்படின்றது என்னோட ஒப்பீனியன், என்னோட வியூ. I request everyone to understand this and support. Thank you so much.